இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். எத்தனையோ பாவங்களை, எத்தனையோ தவறுகளை, இவைகளை எல்லாம் நாம் செய்கிறோம். செய்துவிட்டு கடமையான தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறோம். இது மட்டும் போதாது. அல்லாஹ்வுடைய நெருக்க நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹுவோடு தொடர்பு கொள்வதற்கு, அல்லாஹுவோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, அல்லாஹ்வுடைய அன்பும் ஆதரவும் தனக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமான வணக்க வழிபாடுகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தோழர்களுக்கும் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அந்த சஹாபா தோழர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து அது வாழையடி வாழையாடையாக நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் நம்மிலே பெரும்பாலோர்கள் அதை கண்டிப்பாக கடைபிடிப்பது கிடையாது. ஏதோ பர்லான தொழுகையை தொழுதமா, சுன்னத்தான தொழுகையை நம்ம புறக்கணிச்சிடறோம், ஒரு தஸ்பீகி செய்கிறத புறக்கணிச்சிடறோம், சுபான்லா சொல்கிறத புறக்கணிச்சிடறோம். நம்முடைய உலகத்தினுடைய பரபரப்பாக இருக்கிற காரணத்தினால 5 நேரம் தொழுகிறதுக்கே நமக்கு முடியலைங்கிற சிந்தனை உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க. எங்க அசல் தொழுகிறதுக்கு நேரம் இருக்குது? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. வேலை செய்கிறதுக்கே அதுக்கே 10ஆம் இடத்துக்கு பேசிக்கிட்டு நம்ம நினைச்சிடும், அப்படி எழுதி கடந்து போயிடும். ஆனால் இதெல்லாம் கூடாத ஒன்று. அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு வேண்டுமா? அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேண்டுமா? அருள் வேணும், எல்லாரும் நேசிக்கிறோம். ஆனால் நேசிக்கக்கூடியவர்கள், அருள் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகளை இறை தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அவைகளை நாம் புறக்கணித்து விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே இந்த நடைமுறைப்படுத்தி காட்டி தந்த இந்த சலாத்துல் வித்ரை தொழ வேண்டும், லுகாவுடைய தொழுகை தொழ வேண்டும், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வரக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்முடைய நடைமுறையில் நாம் படுத்த வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கு அருள் செய்வானாக.